கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நியாய சாஸ்திரி நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை கற்றுத் தேர்ந்தவன். அவனுடைய ஒரு விதமான சிந்தனை இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை சோதிக்கும்படி. இறைவனை சோதிக்கிற மனப்பக்குவத்தில் வருகிறான். ஏன் என்று சொன்னால், அவனுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை நீதிமானாய் காண்பிக்க வேண்டும். தன்னுடைய செயல்கள் எல்லாம் நியாயமுடையது என்பதை அவன் காண்பிக்க முற்படும் பொழுது அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நியாயப்பிரமாணத்திலே தேறினவன், என்னிடத்தில் குறைவுகள் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் நியாய சாஸ்திரி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரு முறை அரசியல்வாதியாக மாறிவிட்ட பொழுது அதற்கு பின்பு அதிலே சம்பாதித்தவற்றை மாற்று வழிகளில் வேறு யாரும் பிடுங்கி விடக்கூடாது, ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அந்த பதவியிலே ஒட்டி கொள்ளுகிறவர்கள். இங்கே நியாய சாஸ்திரி தான் நீதிமானாக வாழ்நாள் முழுவதும் தன்னை காண்பிக்கும்படியாய் அவர் முற்படுகிறார். நான் சிறுபிராயத்தில் இங்கிலாந்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்த மார்க்ரெட் தாட்சர் அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் 11 ஆண்டுகள் பிரைம் மினிஸ்டராக இங்கிலாந்தில் பணியாற்றினார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் வயது முதிர்வை காண்பித்து, எனக்கு இனி இந்த பதவி தேவையில்லை என்று சொல்லி பதவியை விட்டு அவர்கள் இறங்கிவிட்டார்கள். ஒரு சிறப்பான ஆட்சியாளராக பணியாற்றிய அவர்களுக்கு அந்த பதவி மோகம் இல்லாதபடிக்கு அதை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இங்கே இந்த நியாய சாஸ்திரி தன்னை நியாய சாஸ்திரியாக நிலைப்படுத்துவதற்காக, நீதிமானாய் காண்பிப்பதற்காக இறைவனை பரிசோதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை சொல்லி அந்த நிறைவிலே ஒரு கேள்வியையும் கேட்டு ஒரு பதிலை சொல்கிற பாருங்கள். அதற்கு அவன் 37வது வசனத்தில், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய். நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் இரக்கம் செய்வது மேன்மையானது. இரக்கம் செய்வது மேன்மையானது. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி மற்றவர்களை பரிபாலனம் பண்ணுவது, மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது சிறப்பான ஒன்று என்பதை இங்கே ஆண்டவர் வெளியரங்கமாக்குகிறார். அன்புக்குரிய தேவச்சனமே, தன்னுடைய ஸ்தானம் நியாய சாஸ்திரி என்பதிலே அல்ல. நியாய சாஸ்திரியாக இருக்கிறவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு கோடிட்டு காண்பிக்கிறார். இன்றைக்கு விசுவாசியாய் வாழ்கிற நீங்களும் நானும், விசுவாசியானவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறதில் ஊன்ற கட்டப்பட்ட பிள்ளைகளாக வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது மேன்மையாய் ஆண்டவர் நடத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நியாய சாஸ்திரியை போல தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதுடைய மக்களாய் அல்லாதபடிக்கு நாங்கள் விசுவாசிகள் எந்த அளவிலும் இறங்கி இறை நாமத்தை மகிமைப்படுத்தல் என்பதை ஒப்பு கொடுத்து அந்த நிலை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய அருளும் ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.